ப்ரோ மூவியோட ஓவரால் சீனே வந்து அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸு அந்த பழைய வியூஸ் எல்லாம் கொண்டு வராங்களே அதில் தான் இருக்கு ப்ரோ. எனக்கு அந்த ஒரு போர்ஷன் தான் வந்து அப்படியே நாங்கெல்லாம் ஹைப் ஆகிட்டு படத்தோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்தது. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாமே வரலாம். நல்லா இருந்ததுண்ணா. படத்துல எல்லாம் ஓவராலாவே நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்து பாருங்க, நல்லா இருக்கும். படம் சூப்பரா இருந்துச்சு bro. கடைசி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ரிவ்யூஸ் ரொம்ப மிக்ஸ்டா இருந்துச்சு. ஆனா படம் வந்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஸ்டோரிலாம் கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாக இருந்துச்சு. படம் ஹைப் கொடுத்துருந்தாங்க, அதுக்கேற்ற ஹைப்பு இருந்துச்சு. எங்கே நான் அந்த ஃபேன் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அவர் தலைவரை நல்லா காட்டியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷனோட வந்தால் டிசப்பாயின்மெண்ட் தான். லோகேஷ் சொன்ன மாதிரி ஸ்டாண்ட் அலோன் தான். எல்சியூ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் முன்னாலேருந்தே இருந்தது. அதனால தான் படத்துல எல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூவாக சொல்லியிருந்தாங்க. மற்றபடி பியூர் ரஜினிசம் தான். ரஜினிசம் பீக்ல இருக்கு. அது உண்மைதான். ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்தோம். கொஞ்சம் லைக் ஆமா, நானும் என் ஃப்ரெண்டுமே யோசிச்சுட்டு இருந்தோம், ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்குல்ல, இல்ல படம் ஸ்லோவா இருக்கா இல்ல டைம் போலையா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். மற்றபடி எல்லாம் நல்லா பக்காவா செதுக்கி இருக்காரு லோகி. குறை சொல்ற மாதிரி பிளாஷ்பேக்ல எதுவுமே இல்லைங்க. ஸ்கிரீன் பிரசன்ஸ் பக்காவா இருக்கு. மோனிகா சாங் தான் ப்ரோ ஆடுறதுக்கே இடம் இல்லை. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், கொஞ்சம் சின்ன இடம்லாம் ஆடினோம். நல்ல வைப்பு, சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் ஏசி வேஸ்ட் பண்ணுறாங்களாம், அதனால சண்டை போடுறாங்க. நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க ப்ரோ. அவரு தான் ப்ரோ ஷோ ஸ்டீலரு, வேற லெவலில். இது நம்ம தலைவர் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் அது அடுத்த ஒரு ஃபாஃபா அப்படின்ற அளவுக்கு அவரு இப்போ டெவலப் ஆயிருக்காரு. பெரிய விஷயம். நீங்க படம் பாருங்க, புரியும் உங்களுக்கு. அதை நான் சொல்ல விரும்பல. ஸ்ருதிஹாசன் இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ருதிஹாசன் இந்த மாதிரி ஒரு ஜானர்ல பாக்குறது நல்லா. அப்படியே எங்கேயும் என்னமோ அந்த 7ஆம் அறிவு போன மாதிரி இருந்துச்சு, அந்த சயின்டிபிக் சீனு அதெல்லாம். ஆனால் நல்லா நடிச்சிருந்தான். அப்பா பொண்ணு எமோஷன்ல வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. அந்த ஒரு பாட்டு, என்ன பாட்டு அது, வீர்நாடி நண்பன், வேற லெவல்ல நல்லா பண்ணியிருக்காரு. அணி நாகார்ஜுனா உபேந்தர், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, உபேந்தர் சொல்றவர் வந்து இவ்வளோ பெரிய ஆள்னு எனக்கு தெரியாது. இந்த படம் பார்த்துட்டு அவருடைய ரீல்ஸ்லாம் முன்னாடி வந்தது, அதுலதான் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது. மற்றபடி கேரக்டர் வைஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா கிரிப்பாக தான் இருக்கு.